ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நான் பார்க்க போவது சத்திய சோதனை திரைப்படத்தின் திரை விமர்சனம். அப்படி என்ன பண்ணிட்டு வந்த? கமலாமட்டில் ஒரு கொலை நடந்துச்சு தெரியுமா உனக்கு? ஆமா, இவன் தான் வெட்டுனானா? இவன் வெட்டல, வெட்டினவன் 4 பேர் 4 திசையா பார்த்து ஓட்டாங்க. நான் ஒருத்தன் சிங்க படம் பார்த்தியா? இல்ல. அதான் சூர்யா. பார்க்கல. சிவகுமார் பையன் தெரியாது. தாவி பிடிச்சேன். பிரச்சனை அது இல்ல. டெட் பாடி வெறும் பாடியா இல்ல வித் ஜுவல் பாடியா? ஒன்னும் தராது. அங்க எனத்த கலாணி மாதிரி சன்னல் வெட்டி பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஜாப் ரிஜெக்ட் பண்ணதுனால salary ஆட்டோமேட்டிக்காக எஜெக்ட் ஆயிடுச்சு. திஸ் இஸ் மை லைஃப் ஹிஸ்ட்ரி சார். எனி த டவுட் சார்? இப்போ வேலை வெட்டி இல்லாதனால இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்க. சத்திய சோதனை படத்தில் பிரேம்ஜி அமரன், சத்திய சோதனை படத்தில் பிரேம்ஜி அமரன், சித்தா, லட்சுமி பாட்டி, KG மோகன், முத்துப்பாண்டி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். சரண் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். ரகுராம் இசையமைத்திருக்கிறார். கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் சுரேஷ் சங்கையா. இதற்கு முன்னால் ஒரு கிடாரியின் கதை என்ற படத்தை எழுதி இயக்கியிருக்கிறார். அதுவும் வாழ்வியல் படம்தான், இதுவும் வாழ்வியல் படம்தான். வேலை வெட்டி இல்லாமல் ஒரு பொம்பளையை காலிச்சிக்கிட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு திரிகிறது பிரேம்ஜி. ஒரு நாள் ஜாலியாக 2 வீலரில் போகும்போது காட்டுக்குள்ளே ஒருத்தன் கொலை செய்யப்பட்டு கிடக்கான். போய் பார்க்குறாரு, செல்ஃபோன் எடுத்துக்கிறாரு அந்த பிணத்திலிருந்து. அப்புறம் நூல் போல் ஒரு தங்கச்சங்கிலி போட்டிருக்கான், அதை எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கிறாரு. நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. இந்தாங்க, நான் ஒரு கொலையை பார்த்தேன், ஒரு கொலை செய்யப்பட்ட சடலத்தை பார்த்தேன், இந்தாங்கன்னு அந்த சங்கிலியை தேடுறாரு. சங்கிலியை கிடைக்கல. இதனால சங்கிலி இருந்ததை சொல்லவே இல்லை போலீஸ்காரங்கிட்ட. ஆனால் அந்த சடலத்தை பார்த்தோன்னு சும்மா இருக்க வேண்டியதானே. அந்த சடலத்தை இழுத்து கொஞ்சம் தூரம் தள்ளி போட்டு மேலே ஓலையை போட்டு வந்துடுறாரு. உடனே தகவல் கிடைச்ச ஒரு போலீஸ் காவல் நிலையத்தை சேர்ந்தவங்க 2 பேரும் பார்த்துட்டு இது நம்ம ஏரியா இல்லைன்னு போயிடுறாங்க, மற்ற ஏரியாட்ட சொல்லிடுறாங்க. இப்போது ஏட்டு KG சித்தன் அவர் விசாரணைக்கு போகிறாரு. போனால் எதுவும் தேருமான்னு பார்க்குறாரு, ஒன்றும் தேரலை. ஏன்னா இந்த போலீஸ்காரங்களுக்கு இப்படியாவது ஏதாவது பர்ஸுன்னு காசு, தங்கச்சங்கிலி இப்படி பணத்து மேலே கிடந்துன்னா அதை எடுத்து ஷேர் போட்டுப்பாங்க 2 போலீஸ் நிலையத்தை சேர்ந்த காவலர்களும். பிரேம்ஜி கிட்ட அந்த ஃபோட்டோ கிடைக்குது, அந்த பிணத்தோட ஃபோட்டோ கிடைக்குது. ஆனால் அந்த பிணத்தோட ஃபோட்டோ எப்படின்னா, அந்த ஆள் கழுத்து நிறையா ஒரு 100 பவுன் சங்கிலி போட்டிருப்பான், வட்டி கொடுக்குறவன். அதை குறைஞ்சவன் அந்த நகையை எடுத்தானா இல்லையாங்கிறது தெரியாது. ஆனால் பிரேம்ஜி மேலே தான் அந்த பழி விழும். நகையெல்லாம் எங்கடா வச்சுருங்க போட்டு அடி எண்ணி அடிப்பாங்க. அவர் சொல்லி சமாளிச்சுட்டே இருப்பார். பிரேம்ஜி செய்கிற சேட்டைகள்லாம் நமக்கு ஒரு குரங்கு சேட்டைகளாக சிரிப்பாக இருக்குது. கிச்சு மூட்டுறாரு பிரேம்ஜி அமரன். இதில் குறிப்பிடத்தகுந்தவர் யாருன்னா KG மோகன், சித்தன் KG மோகன் பிரமாதப்படுத்தியிருக்காரு. அதாவது ஓரிரு படங்களில் அவர் 2 சீன் வந்துட்டு போவார். சுப்பிரமணியபுரத்தில் கூட அந்த ஒலிபெருக்கிய ஓனராக வருவார் KG மோகன். இந்த படத்தில் படம் முழுக்க போலீஸ் ஏட்டாக வர்றாரு. பின்னி பெடல் எடுத்திருக்காரு. நீ மேஜிஸ்ட்ரேட்டு கேட்பாரு ஞான சம்பந்தம், யோ கூட ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் யாரு? இல்லை சார் தெரியல அப்படிம்பாரு. அவன் தான் சரணடைய வந்தவன். கொலை செய்ததாக சொல்லி 4 பேர் சரணடைய வந்திருப்பாங்க. அவங்க அந்த காமெடி தூக்கலாக இருக்குது KG மோகன்ட்ட. அதாவது சில நேரங்களில் சிலருக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது அவங்க தங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த ரகத்தை சேர்ந்தவர் KG மோகன் பிரமாதப்படுத்தியிருக்காரு. அதாவது பல காமெடி நடிகர்களை ஓரம்போன்னு ஓரம் கட்டிட்டார் KG மோகன். வாய்ப்பு கிடைத்தா காக்கா ராதாகிருஷ்ணன் போல, கல்லாப்பட்டி சிங்காரம் போல நிச்சயமாக KG மோகன் பரிமளிப்பார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீதிபதியாக வருகிற ஞான சம்பந்தம் போலீஸ்காரங்களுடைய கடமை கண்ணியும் கட்டுப்பாடு துறந்த நிலையில் துட்டு கடிச்சிக்கிற போலீஸ்காரங்களை அடையாளம் காட்டியிருக்கிறார் ஞான சம்பந்தம். அந்த நீதிமன்றத்தில் அவர் படுற கஷ்டம் இருக்க ரொம்ப கஷ்டம். எத்தனையோ நீதிபதிகளை பார்த்துருக்கோம்.
இந்த நீதிபதி நீதியும் சொல்லிக்கிட்டு தனக்குள்ள வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு அந்த வேதனையை நமக்கு சிரிப்பாக்கி தருகிறார் பேராசிரியர் ஞானசம்பந்தம். கதாநாயகி சித்தா 2 காட்சிகளில் வர்றாரு. கதாநாயகி மாதிரியே தெரியல, ஏதோ ஒரு துணை நடிகை மாதிரி தெரிகிறாரு. ஆலையில்லா உறுப்புக்கு இழுப்பப்பூ சக்கரன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் சித்தா. ஐயோ பாவம் கதாநாயகி. கிராமத்தினுடைய அழகையும் அந்த தண்ணி இல்லாத காட்டையும் பிரமாதமாக படம் பிடித்திருக்கிறார் ஒளிப்பதிவாளர் சரண். இந்த படத்தில் போலீஸ் இன்ஃபார்மராக வருகிற அந்த பையன் முத்துப்பாண்டி பிரமாதப்படுத்தி இருக்கிறார். சில நேரங்களில் இந்த பையனை அப்படின்னு நம்ம நினைப்போம், அந்த பையன் பிரமாதமாக நடிக்கும்போது நம்ம தலையில் நாமளே ஒரு குட்டிக்க வேண்டியிருக்கு. அவ்வளோ நடிப்பு பண்ணியிருக்கான், நடிக்க வைத்திருக்கிறார் இயக்குனர் சுரேஷ் சங்கையா. பிரமாதப்படுத்தியிருக்கான் ராஜேந்திரன். போலீஸ் இன்ஃபார்மர்கள் எந்த அளவுக்கு திருடர்களாக இருக்கிறார்கள், ஏமாற்று வித்தைகளை தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை முத்துப்பாண்டி அழகாக வெளிப்படுத்தி இருக்கிறார். சுரேஷ் சங்கையா கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். இந்த படத்தில் கொலையாரனுடைய நகைகள் காணாமல் போய்விட்டது. அதை எடுத்தது யார் என்பதுதான் படத்தினுடைய கதை. சமீபத்தில் தண்டட்டி பார்த்தோம். ஒரு கிளவி இறந்து விடுகிறாள். அந்த கிளவி காதில் இருந்த தண்டட்டி எங்கேங்கிறதான் கதை. அதே கதை தான் இதுவும். ஆனால் பிரமாதப்படுத்தி இருக்கிறார். வாழ்வியல் படமாக இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்கிறார் சுரேஷ் சங்கையா. 6 வருடத்துக்கு பிறகு இந்த படத்தை 2வது படமாக இயக்கியிருக்கிறார். அதாவது பன்னி பல குட்டி ஈனும், சிங்கம் ஒரே குட்டி தான் போடும். அந்த மாதிரி 6 ஆண்டுகளுக்கு பிறகு சுரேஷ் சங்கையா வந்தாலும் ஒரு வலுவான ஆழமுள்ள கதையுடன் வந்திருக்கிறார் சுரேஷ் சங்கையா. இயல்பான வாழ்வியலை சொல்கிற நல்ல படம் சத்திய சோதனை. சத்திய சோதனை உங்களுக்கெல்லாம் தெரியும். மகாத்மா காந்தி எழுதிய புத்தகத்தின் வாழ்க்கை வரலாறு புத்தகத்தின் பெயர் சத்திய சோதனை. இந்த படமும் படம் பார்க்கிறவர்களுக்கு சத்திய சோதனையாகத்தான் இருக்கிறது. உலகம் இப்படித்தான் இருக்கு. காவலர்கள், காவல் நிலையம் இப்படி தான் இருக்குது. இதோடு தான் நம்ம வாழ வேண்டியிருக்கு. இதுதான் சத்திய சோதனை என்கிறார் இயக்குனர் சுரேஷ் சங்கையா. பைல்வான் பார்வையில் சத்திய சோதனை படத்துக்கு 100க்கு 45 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.